யூடியூப்பில் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்குது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் அண்ட் பேசிக்கிட்டு இருக்குது நான் அவங்க ஆண்டோ. ரொம்ப நாள் ஆச்சு இப்படி லைவாக ரெக்கார்ட் பண்ணி அன்றைக்கே வீடியோ அப்லோட் பண்ணுறதுங்கிறது. நான் கடைசியாக ஒரு 3-4 வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி, எக்ஸாக்டாக சொல்லணுன்னா ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி என்னுடைய ஃபேமிலிலாம் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ஒன்று கூட்டுற ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. அது எல்லாம் அவங்க கூட கொஞ்சம் இருந்து டைம் ஸ்பெண்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களை மீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இன்றைக்கி தான் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண 2 எபிசோடுமே நான் முன்னாடி ஸ்பாட்டிஃபைல பண்ணது. எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் ஒரு கார்ட்ஸ் ஒன்று இருக்குது. அதோடைய அர்த்தம் என்னங்கிறது எனக்கு அந்தந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. நான் ஸ்பாட்டிஃபைல 6 எபிசோடு அப்லோட் பண்ணும்போது இதுக்கப்புறம் அதிலே கண்டினியூ பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருந்த டைமில் தான் திடீர்னு அந்த பாட்காஸ்டர்ஸ் ஆப் அப்டேட் ஆயிடுச்சு. அதனால் என்னால் கண்டினியூஸாக அதில் அப்லோட் பண்ண முடியாதுங்கிற சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் நான் யூடியூப்பில் சேனல் ஆரம்பித்தேன். இன்றைக்கி யூடியூப்லேயே என்னால் கன்சிஸ்டன்சியாக போட முடியல 1 வீக்குக்கு. இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் கேப் விட்ற மாதிரி சுச்சுவேஷன் வரப்போ அதில் போட்ட எபிசோடை திரும்ப இதில் அப்லோட் பண்ணலாம், அங்கே பார்த்த வியூவர்ஸ் யாருமே நிறைய பேர் இதை பார்த்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்ததுனால தான் அங்கேருந்து தான் இங்கே இறக்கியிருக்கேன். இப்போ எனக்கு அது ஒரு பேக்கப் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத கூட நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணேன். அடுத்த வாரத்துக்கு என்னால் பண்ண முடியல அப்படின்னா இன்னும் அதில் 4 எபிசோடு வெயிட்டிங்கில் இருக்குது. அதனால் அங்கேருந்து ஏதாவது வருது அப்படின்னா நான் அந்த வாரத்துக்கு வீடியோ அப்லோட் பண்ணலன்னு அர்த்தம். அதை நீங்களே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரீசெண்ட் டைம்ஸில் சேனலுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. பார்க்கறதுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமாக இருக்குது. நான் வாய் வைக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஏன்னா ஸ்பாட்டிஃபைல நல்ல ரீச் கிடச்சதுக்கப்புறம் கண்டினியூஸாக அதில் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைமில் தான் அது திடீர்னு ஸ்டாப் ஆகி இப்போ யூடியூப்பில் ஆரம்பிக்கிற சுச்சுவேஷன் வந்ததுன்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லி முடித்தேன். நான் அங்கே கடைசியாக பேசி முடிக்கிறப்பவும் நல்ல ரெஸ்பாண்ட் வந்துக்கிட்டு இருக்கு, இது இப்படியே கண்டினியூ ஆனால் நல்லா இருக்கும்னு சொல்லியதுனால தான் இன்றைக்கி அங்கே பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கும் அதே மாதிரி ரீச் கிடச்சிச்சு. ஒரு சந்தோஷத்தில் அப்படியே இங்கே சொல்லிடலான்னு சொல்ல வரப்போ இந்த தாட் நடுவில் பயங்கரமாக எனக்கு கன்ஃபியூசிங் பண்ணுது. சரி, இதை நினச்சி ஓவராக எக்ஸைட் பண்ணலாமா, இல்லை அப்படி எக்ஸைட் ஆனாலே உடனே நமக்கு எதுனா கெட்டதாக நடக்குது அதனால் அதை ஷேர் பண்ணிக்காமல் அப்படியே விட்டுறலாமான்னு. இருந்தாலும் இதை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோடு இன்றைக்கி இறங்கினது காரணம் அது எல்லாமே நடந்தது ஒரு 2 பர்சன்ஸ்னால தான். என்னுடைய காலேஜ் மேட்ஸ் பேர் கூட மென்ஷன் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா பர்டிகுலராக சொல்லி தான் ஆகணும். நீ சொல்கிற அந்த மாதிரி இல்லை, எங்களுக்கு எதுனா ட்ரீட் வை அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கேட்டானுங்க. ட்ரீட் வைக்கிற அளவுக்குலாம் என்கிட்ட காசு இல்லைப்பா, வேணா இந்த வீடியோவில் உங்களை மென்ஷன் பண்ணிக்கிறேன். மென்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பர்சனலாகவே சொல்கிறேன், நீங்களும் பார்த்துக்கோங்க. அதாவது சுஜித் ஆண்ட்ரூஸ் அண்டு மைக்கேல் ஜூஸ்ன்னு சொல்லிட்டு 2 பேர் என்னுடைய காலேஜ் மேட்ச்சு. என்னுடைய காலேஜ் குரூப்ஸுக்குன்னு பர்சனலாக நாங்கள் ஒரு 54 பேர் இருப்போம். அந்த அக்கௌண்ட்டில் இதை ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. நான் என்ன நினச்சேன்னா, எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு 4 பேருக்கு இதை அனுப்புவோம் அப்படின்னு. அப்போ மீதி இருக்க அந்த 50 பேரில் இருக்க ஆளுங்கள்லாம் உனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுன்னா கிடையாது, மொத்த கிளாஸுமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். ஏன் இப்போது சேனலுக்கு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸுமே கூட எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தாங்கிறத நான் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேலேயே கூட சொன்னேன் இல்லையா. இருந்தாலும் க்ளோஸாக இருக்க அவங்க 4 பேர்கிட்டையும் சொன்னால் அவங்க எப்போவுமே என்னை தட்டி கொடுத்து சூப்பராக இதே மாதிரி கண்டினியூ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஒரு நல்ல வைப்போட ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்காக தான் நான் அவங்கக்கிட்ட மட்டும் ஷேர் பண்ணி ஆரம்பித்தது. போக போக அவங்க மூலமாக இது எக்ஸ்டெண்ட் ஆச்சு, பிடிச்சி நம்மளை கண்டினியூஸாக பார்க்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அவங்க இதை அங்கே பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ரீசெண்ட் டைம்ஸில் சப்ஸ்கிரைபர்ஸும் சரி வியூவர்ஸும் சரி நான் எதிர்பார்க்காத அளவுக்கு ஏற ஆரம்பிச்சது. அதுக்கு காரணம் அவங்க தான். அதனால் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் ஒன்று மென்ஷன் பண்ணிவிட்டு அப்படியே இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டாக லைஃப் ஸ்டோரி பற்றி பேசி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்த பாட்காஸ்ட்டில் யூடியூபுக்குன்னே அப்லோட் பண்ணி பேசி முடித்த ஒரு கண்டென்ட் என்னென்னா க்ரஷ் பாவங்கள். அதுக்கு ஒரு இன்டர்வல் பிளாக் மாதிரி கதையை நான் பாதியில் விட்டுட்டு போயிருப்பேன். இது அதோடைய செகண்ட் பார்ட். அண்டு தீசிஸ்க்கும் நல்ல ரெஸ்பாண்ட் வந்துட்டுருக்கு, கவலைப்படாதீங்க. அதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் ஃபஸ்ட்டு 3 பார்ட்டுக்குமே தான் எனக்கு நல்ல ஐடியா இருந்தது. அதுக்கான ரெஸ்பாண்டு வர வர நம்ம இதில் ஒர்க் பண்ணிட்டு வரலான்னு போகிறப்போ ஃபஸ்ட் எபிசோடுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு 2 டைம்ஸ் ஸ்பீக்கராக வந்திருக்குங்கிறதுனால அதை நான் இதுக்கப்புறமும் கண்டினியூஸாக பண்ணுவேன்.
ஆனால் இப்போது அதுக்கு ஸ்கிரிப்டில் உட்காந்து ஒர்க் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் டைம் இல்லைங்கிறதுனால அது வரத்துக்கு ரொம்ப டிலே ஆகும். கண்டினியூட்டி மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் எல்லா எபிசோடுமே ரீகேப்பும் போடுவேன். அது பார்த்தாலே புரியும். இல்லை அது வரதுக்கு முன்னாடி ப்ரீவியஸும் நீங்கள் பார்த்துட்டு வரணுன்னாலும் ஆப்சல்யூட்லி நீங்கள் பார்க்கலாம். அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. அப்புறம் தீசிஸோடைய எல்லா எபிசோட்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சால் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரு ஃபுல் மூவியாக வந்து இதே சேனலில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கு வந்து அது முதல்ல முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். சரி, எங்கே விட்டேன்? கிரஸ்பாவங்கள் அப்லோட் பண்ணுவேன் இன்னைக்கான வீடியோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுலேயே வந்து உங்களுக்கு ரெண்டு, அதாவது ஒரே கல்லில் ரெண்டு மாங்கன்ற மாதிரி இந்த ஒரே வீடியோவில் வந்து ரெண்டு கண்டென்ட்டை பற்றி பேசியாகும். ஏன்னா இது அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கான எபிசோடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு ஹிண்ட் கொடுக்கணும் அப்படின்னா, இது என்னுடைய ஓன் வெர்ஷன் ஆஃப் மீசே முறுக்கு படம்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஆதினா ஃபேன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேட்டிருக்கவங்க எத்தனை பேர் ஆதினா ஃபேன்ஸ்னு தெரியல. அப்படி இல்லைனாலும் அந்த படங்கிறது ரொம்ப ஜாலியாக அவர் பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அதுதான். ஏன்னா பர்சனலாக எனக்கும் அது கனெக்ட் ஆச்சுங்கிற ரீசன் தான். அதனால் என்னுடைய க்ரஷ்ஷை பற்றி மட்டும் பேசுவேன் அப்படின்னு இல்லாமல் நான் அந்த மாதிரி ஸ்டேஜ்லலாம் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதுலேருந்து தான் நான் பேச ஓப்பன் அப் ஆகி இப்போது யூடியூப்லேயும் ஸ்பாட்டிஃபைலையும் நான் அந்த மாதிரி பாட்காஸ்ட்லாம் ஆரம்பித்தது கூட காரணம்னு சொல்லியிருக்கேன் தெரியுமா. அதோடைய ஜேர்னியும் வந்து இது கூடயே வருது அப்படிங்கிறதுனால நான் அந்த விஷயமும் இதில் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, லாஸ்ட்டாக கிரஸ்பாவங்கள் எங்கே விட்டுருப்பேன் அப்படின்னா, லாக்டவுன் வந்ததில் அப்படியே 2 பேருக்குமான கான்டாக்ட் வந்து முடிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலாக ஸ்கூலோடைய கான்டாக்டே எனக்கு அங்கேருந்து முடிஞ்சுது. நான் 11th படிக்கவே இல்லை. இது ஒரு கூடுதல் தகவலாக நான் இந்த எபிசோடில் சொல்லிக்கிறேன். அதாவது 10th படித்து முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் எல்லா சுச்சுவேஷனும் கரெக்டாக ரெடி பண்ணி வந்துக்கிட்டு இருந்த டைமில் லாக்டவுன் வந்து எக்ஸாம் இந்த மாதம் வச்சுருவான் அந்த மாதம் வச்சுருவான்னு அப்படியே ஒரு 3-4 மாதம் எழுதி கடைசியில் தான் எக்ஸாம் இல்லைன்ட்டாங்க. அதனால் அந்த ஒரு 3-4 மாதம் எனக்கு ரொம்ப டென்ஷனில் தான் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா 11th எப்படி ஆல் பாஸ் பண்ணிடுவாங்கங்கிற விஷயம் எனக்கு ஆல்ரெடி ஒரு மாதிரி தெரில, கன்ஃபார்மாக நியூஸ் வரல. ஆனால் தோணுச்சு எப்படியோ இவனுங்க 11th வைக்க மாட்டாங்க, இப்போ வேறு கேசஸ்லாம் அதிகமாக வந்துட்டுருக்குன்ற மாதிரி அந்த கொரோனா டைமில் சொல்கிறேன். அப்போ வந்து அப்படி இருந்த சுச்சுவேஷன்னால எங்கள் வீட்லேயும் வந்து அப்போ ஃபீஸும் கட்டல. எனக்கு ஸ்மார்ட் ஃபோனும் வந்து நான் 12th ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது தான் எனக்கு வாங்கினாங்க. இப்போ நான் வச்சுருக்க மாதிரி சொந்தமாக என்கிட்ட ஸ்மார்ட் ஃபோனு என்னுடைய 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்கிட்ட இல்லை. அதனால் எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணாருன்னா, அப்போ 11th புக்கெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தார். அந்த வருஷம் வந்தது வாங்கிட்டு வந்து கொடுத்து, நீ வீட்டிலே உட்காந்து படி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. நமக்கு ஸ்கூல் வச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலே நம்ம படிக்கிறது அதிசயமான ஒரு விஷயம். இதில் ஸ்கூலுக்கு போகாமல் டீச்சர்ஸ்லாம் யாருமே இல்லாமல் உட்காந்து படி அப்படின்னா படிச்சிருவோமா? இருந்தாலும் அவர் முன்னாடி படிக்கிற மாதிரி அப்பப்போ ஒரு ஆக்ஷனை காட்டிட்டு 11th படிக்காமல் நான் அப்படியே ஓட்டிட்டேன். அப்புறம் கடைசியாக 11th ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்ததுக்கப்புறம் அந்த டைமில் தான் எங்கள் அப்பா எனக்கு 11th ஃபீஸ் கட்டி 12th லாக்டவுன் முடிஞ்சு ஜாயின் பண்ணேன். அப்போ தான் திரும்பி அத்தனை வருஷம் சொல்ல முடியாது, ஒரு 2 நாள் அத்தனை நாள்னு வச்சுக்கோங்க, அத்தனை நாள் கழிச்சு அந்த பொண்ணை திரும்ப நான் என் கிளாஸில் பார்த்தேன். லாக்டவுனுக்கு அப்புறம் எங்கள் கிளாஸில் எங்கள் ஸ்கூல்லேயே வந்து ஆக்சுவலாக ஸ்ட்ரென்த் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. நிறைய பேர் அவங்களுடைய நேட்டிவ் விட்டுட்டு வேறு இடத்துலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே அவங்க சொந்த ஊரில் போயிட்டு ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்ற உடனே அந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் வந்து ஸ்ட்ரென்த் குறைய ஆரம்பிச்சிது. அப்படி குறைஞ்ச காரணத்தினால என்ன ஆச்சுன்னா, தனித்தனியாக இருக்கும்ல குரூப்பு. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் அந்த கிளாஸில் இருக்கும், பயோனா பயோ மட்டும்தான் இருக்கும்னு அப்படின்லாம் இருக்காது எங்கள் கிளாஸில். இப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் பயாலஜி ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸும் பயோ அந்த 2 சப்ஜெக்ட் மட்டும்தான் டிஃபர் ஆகுது. மீதி வர ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறமா லாங்குவேஜு, மேக்ஸு இதெல்லாமே வந்து காமனாக வருது. அப்படிங்கிறதுனால எங்கள் 2 பேருக்கும் ஒரே கிளாஸு. அதே மாதிரி இந்த இன்னொரு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் குரூப்பு, அக்கௌண்ட்ஸ் குரூப்பு, இது ரெண்டும் சேர்ந்து இன்னொரு செக்ஷன் சொல்லிட்டு 12th எங்கள் கிளாஸில் 2 செக்ஷனாக தான் இருந்தது. அதுவும் பி செக்ஷனு, அதாவது இந்த அக்கௌண்ட்ஸ் குரூப் இருக்கிற செக்ஷன்லலாம் வந்து அந்த வருஷம் ஸ்ட்ரென்த் அதிகமாகிடுச்சு. எங்கள் குரூப் எடுக்கிறது வந்து கம்மியாயிடுச்சு. எங்கள் ஸ்கூலில் அப்படி தான் இருந்தது. அதனால் ஸ்ட்ரென்த்தும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெகுலராக அப்பப்போ கிளாஸில் பார்த்துக்கிறது, ஃப்ரீ டைமில் பேசுறதுங்கிற மாதிரியே இப்படி வந்து என்னுடைய ஸ்கூல் டைம் வந்து போயிருந்தது. அப்புறம் திடீர்னு ஒரு நாள்
இந்த 12th இன்டர்னல் மார்க் அப்படிங்கிற அட்டன் பண்ணுற ஒரு விஷயம் வந்து நான் என்னுடைய மற்ற ஸ்கூலில் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கேட்குறப்போ எங்களுக்கு இன்டர்னல் மார்க்லாம் அப்படியே போட்டுருவாங்க, அதுக்கு பெருசாலாம் வந்து எங்களை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்கள் ஸ்கூல் வந்து அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதுகிற சப்ஜெக்ட்ஸுக்கு கூட இது செமினார்னு ஒன்று வச்சாங்க. அது நியாயமாக இருந்துச்சு. புக்கில் ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்து நீங்கள் போய் எடுங்கடா கிளாஸில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. இந்த லாங்குவேஜ் அப்புறம் மேக்ஸுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதே 10 மார்க் தான். ஆனால் அந்த 10 மார்க்கு கூட நான் வாண்டடாக ஏதாவது ஒன்று வைப்போம் அப்படிங்கிற மாதிரியே சில ஸ்டாஃப்ஸ்லாம் கங்கணம் கட்டிட்டு இந்த 10 மார்க்கை நான் யாருக்கும் சும்மா கொடுக்க மாட்டோங்கிற மாதிரியே ஒரு பில்டப்பை கொடுத்து எங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்துருந்தாங்க. ஆனால் அப்புறம் கடைசியில் எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க ஓப்பனாக. அதில் எதுவும் இவங்களுக்கு குறைஞ்ச வரும் இவங்களுக்கு அதிகமாக வருங்கிற மாதிரிலாம் இல்லாமல் எல்லாருக்கும் காமனாக அந்த மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் அது நடந்த ஒரு ப்ராசஸில் தான் எனக்கு அந்த பொண்ணு மேலே இருந்த அந்த க்ரஷ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான ரீசன். இப்போ இந்த கதையை இதே இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு குட்டி கதை ஒன்று இதுக்கு நடுவில் ஒரு ஃபில்லர் எபிசோடு மாதிரி நான் உள்ளே ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதாவது நான் வந்து சின்ன வயசுலேருந்தே இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து எந்த டைமில் ஆரம்பிச்சதுன்னா 2014-15 அந்த இயர்லேருந்து தான். ஏன்னா நான் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லோன்லினஸ் தனியாக இருக்கிற அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே வர ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு இருந்த வீட்டிலலாம் வந்து என்னை சுற்றி எப்போவுமே பசங்க இருப்பாங்க, ஜாலியாக இருக்கும். அப்போல்லாம் வந்து எனக்கு ஆண்டோங்கிற பேரும் இல்லாமல் இன்னொரு பேரும் இருந்துச்சு. என்னை வந்து என் வீட்டில் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து அப்போ என்னை சந்தானம்னு கூப்பிடுவாங்க. சந்தானம் வந்து அப்போ தான் இண்டஸ்ட்ரியில் பயங்கரம் பீக்கில் இருந்த டைம். இந்த 2008லேருந்து 12 வரைக்கும் அந்த 4 வருஷத்தில் சந்தானமுடைய காமெடி இல்லாமல் ரிலீஸ் ஆகுது படமே இருக்காதுங்கிற மாதிரியான சுச்சுவேஷன். எனக்கும் அந்த டைமில் அவரை ரொம்ப பிடிக்கும். இந்த நம்ம வீட்டில் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்தாங்கன்னா சின்ன பசங்களுக்கு இது பண்ண வைப்பாங்க. அவங்க வந்து ஏதாவது ஒரு ஆக்டர்ஸ் மாதிரி பண்ண வைக்கிறது இல்லை பாடுறது இது எதுனா நல்லா பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஏங்க வா இது மாமா வந்திருக்காங்க பாரு பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி காட்டுவாங்கள்ல. இது வந்து 90s கிட்ஸ்லேருந்து early 2K கிட் வரைக்கும் ரெகுலராக இதுவும் அவங்களுக்கு காமனாக நடக்கிற ஒரு விஷயம். இது வந்து early 2K கிட்ட நம்ம யாராலேயே சொல்லியிருக்கணும். ஆனால் அங்கே வந்து அதை ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன், அதனால இங்கே சொல்கிறேன். அதே மாதிரி தான் நானும் வந்து நான் இருந்த வீட்டில் அப்போ பக்கத்து வீட்டில் இருந்த கிட்ஸுக்கெலாம் வந்து நான் சந்தானம் மாதிரி பண்ணி காட்டுறது வந்து சூப்பராக இருக்கும். அந்த டைமில் வந்து எல்லோரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்கன்னு உடனே நம்ம ஒரு பர்ஃபார்மர் தான் போல், நமக்கு இந்த டேலண்ட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பையிலேருந்தே ஒரு தாட்டு. ஆனால் இது வந்து நான் வீட்டுக்கு வரப்போ மட்டும்தான். ஸ்கூலில் வந்து எனக்கு பெருசாக அந்த டைமில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதனாலையும் ப்ளஸ் டீச்சர்ஸ்லாம் வந்து பையன் ரொம்ப ஆக்டிவாகவே இருக்க மாட்டேங்கான், ரொம்ப மந்தமாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் பேரண்ட்ஸ் டே அன்றைக்கி இதை மட்டுமே ஒரு கிரிட்டிசைஸாக வச்சு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதனாலே எனக்கு என்ன வரும்னா நம்ம தான் நம்ம வீட்டிலலாம் வந்து சந்தானம் மாதிரிலாம் நடிச்சு காமிச்சு அவருடைய டயலாக்லாம் சொல்லி பயங்கரமாக இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்ல, அப்போ அதே மாதிரி நம்ம ஸ்கூல்லேயும் ஏதாவது நடிக்கிற சுச்சுவேஷன் வருது, ஏதாவது ஸ்கூல் ட்ராமாலையும் பண்ணோம் அப்படின்னா நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் வரும், டீச்சர்ஸ்கிட்டையும் வந்து நம்ம அந்தளவுக்கு தத்தி இல்லைங்கிற மாதிரி காட்டிக்கலான்ற மாதிரி சுச்சுவேஷன். அதனால் எனக்கு இந்த 4th 5th டைம்லேருந்தே எங்கள் ஸ்கூலோடைய ஆனுவல் டே இல்லை ஏதாவது ஒரு பெரிய ஃபங்க்ஷனில் வந்து ஸ்டேஜில் எல்லா கிளாஸ் முன்னாடியும் நடிச்சிடணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசை. ஆனால் இந்த டீச்சர்ஸ்க்கெலாம் வந்து சில்லியாக ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அது அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரில. ஆனால் அவங்களுக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்கும், என்னென்னா நல்லா படித்து நல்லா இந்த மனப்பாடம்லாம் பண்ணி எழுதி பாஸ் பண்ணுற ஆளுங்களாம் இருக்காங்களே, அவங்க தான் வந்து டயலாக்கை மறக்காமல் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி. இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இருக்க விஷயத்துலேயும் வந்து அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. நம்மள மாதிரி ஆளுங்களாம் கண்டுக்க மாட்டாங்க. அதனாலேயே எனக்கு டயலாக் பேசி நடிக்கிற மாதிரியான சீன்ஸ் வந்து அது வரைக்கும் நடந்ததே இல்லை. மைமில் நடிக்கிற ஆப்ஷன் மட்டும்தான் எனக்கு கிடச்சிது, அதுவும் கூட்டத்தோட கூட்டமாக. அவங்களே வந்து என் டீச்சரே அந்த மைமை வந்து பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்காக அதுக்கான ஸ்கிரிப்டை வந்து வேற ஒரு இடத்துல வந்து தான் எடுத்திருக்காங்க. என்னுடைய 8th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் டே அப்போ வந்து என்னென்னா சேவ் ட்ரீஸுங்கிற கான்செப்டில் வந்து ஒரே ஒரு மரம் நிற்கும், அதை சுற்றி கதை நடக்கிற மாதிரி இருக்கும். ஆளுங்க வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக வர வர என்னாச்சுன்னா அந்த ஒரு மரத்தை வந்து ஒரு தோப்பாக மாற்றிட்டாங்க. அதில் வந்து ஒரு கடைசி மரமாக ஸ்டேஜோடைய கார்னரில் நின்றுக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸு.
ஒரு கேரக்டராக மெயின் லீடாக நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவன கடைசியில் இந்த மாதிரி ஸ்டேஜ் கார்னரில் நிற்க வச்சிட்டிங்களேடாங்கிற மாதிரி அப்பயே ஃபீல் பண்ணாலும், ஆனால் எனக்கு அப்போ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா கையில் க்ளவுஸ் போட்டுக்கிறது, அப்புறம் இந்த ஃபேஸ்லாம் வந்து ஒயிட் பெயிண்ட் அடிக்கிறதுலாம் வந்து அப்போது கொஞ்சம் பெரிய விஷயமாக தான் இருந்தது. நான் அதுக்கே எக்ஸைட் ஆகிட்டு இருந்த மூமெண்ட்டுங்கிறதுனால அது எனக்கு அப்போ பெருசாக ஃபீல் ஆகலை. அதுக்கப்புறம் 9th ஸ்டாண்டர்டு வரப்போ என்னைக்கோ ஒரு நாள் ஃப்ரீ பீரியட் அப்போது எங்கள் சார் ஒருத்தர் இருக்கார். இவரை பற்றி தனியாகவே ஒரு எபிசோட் போடலாம். அந்தளவுக்கு லைஃப்பில் நிறைய மெமரிஸ் கொடுத்த ஒரு ஸ்டாஃப் தான். ஆனால் அது இப்போ போட முடியாதுங்கிற சுச்சுவேஷனால் அவர் நேமையும் இந்த இன்சிடெண்ட்டையும் மட்டும் இதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். சிவா சார் அவர் பேர். நாங்கள்லாம் வந்து சிவா ஐயா அப்படின்னு தான் நாங்கள் கூப்பிடுவோம். ஏன்னா அவர் வந்து தமிழ் டீச்சர். அவர் வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள். ஆனால் கொஞ்சம் வருஷம் கழித்து மறுபடியும் எனக்கு 9th ஸ்டாண்டர்ட்லேயும் 10th ஸ்டாண்டர்ட்லேயும் அவர் தான் வந்தார். ஆனால் நான் அப்போது சின்ன வயசில் பார்த்துட்டு வந்த ஆள் வந்து திடீர்னு ஒரு டிரான்சிஷன் கொடுத்து அதுக்கப்புறமா பசங்க கூட ரொம்ப ஜோவியலாக இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டராக மாறிட்டார். லிட்ரலி மாஸ்டர் படத்தில் வர ஒரு ஜேடி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பசங்க கூட இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறது பார்த்து நிறைய ஸ்டாஃப்ஸுக்கு வந்து அவர் மேலே ஒரு தப்பான விஷன் இருந்துகிட்டே இருக்கும் எப்போவும். ஆனால் அதை அவர் பெருசாக டீல் பண்ணிக்க மாட்டார். அவங்க பசங்க கூட தான் எப்போவுமே ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டர். அவர்லாம் என்ன பண்ணுவார்னா ஃப்ரீ பீரியட் அப்போ இந்த மாதிரி யார் பசங்களுக்கு எதுலையாவது ஒரு டேலண்ட் இருக்குது, ஒருத்தன் நல்லா பாட்டு பாடுவான், இல்லை நல்லா எதனாவது டைலாக் பேசுவான் அப்படின்னா அவனை கூட்டிகிட்டு வந்து முன்னாடி பர்ஃபார்ம் பண்ண வைப்பார் ஃப்ரீ பீரியட் அப்போது. நான் வந்து அப்போது எங்கள் பசங்கக்கிட்டலாம் வந்து மிமிக்ரி பண்ண ஆரம்பித்தேன். அது நான் வந்து ஒரு 10 பேருக்கு முன்னாடி சும்மா ஜாலிக்காக அப்போ பண்ண ஆரம்பித்த இது வந்து திடீர்னு பசங்க என்ன பண்ணிட்டானுங்க, டே போடா நீ தான் நல்லா வாய்ஸ்லாம் பேசுவதில்ல போய் பர்ஃபார்ம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டானுங்க. அப்போ தான் வந்து அந்த மிமிக்ரிங்கிற விஷயம் வந்து ஆரம்பிச்சது 9th ஸ்டாண்டர்டில். நானும் இன்னொரு பையனும் பண்ணுவோம். நாங்கள் 2 பேர் தான் அப்போது அந்த ஸ்கூலுக்கு வந்து மிமிக்ரி அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து ஆரம்பித்து வச்சுது. அங்கேயும் என் கூட மோனிஷ்குமார்னு இன்னொரு பையன் இருப்பான். அவனும் இன்னும் என்னை விடவும் பெஸ்ட்டாக பண்ணுவான். நாங்கள் 2 பேர் சேர்ந்து அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த சுச்சுவேஷன் வந்து என்ன ஆச்சுன்னா 9th ஸ்டாண்டர்டு ஸ்கூல் ஆனுவல் டே அப்போது நாங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துலலாம் போயிட்டு நிறைய 2-3 ஸ்டாஃப் கிட்டலாம் யார் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்களோ ஆனுவல் டே அவங்கக்கிட்ட போய் பெர்மிஷன்லாம் கேட்டு நாங்கள் இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு மிமிக்ரிங்குன்னு தனியாக ஒரு செக்ஷனை பிரிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நாங்கள் 2 பேர் கொடுத்து அப்படி ஒரு செக்ஷன் ஆரம்பித்ததுக்கப்புறம் சீனியர்ஸ்க்கெலாம் அது உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இதை நல்லா பண்ணுவேன், நான் இவர மாதிரி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆளுங்க உள்ளே வரவே நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்கிரிப்டெல்லாம் குழப்பி ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்டேஜ்கிட்ட போகும்போது எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் வந்து என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு வந்துட்டேன். அந்த பையன் மட்டும் மேலே போய் பர்ஃபார்ம் பண்ணான். ஆனால் கிட்டத்தட்ட அவனும் சொதப்பிட்டான் பயத்தில். அதுக்கப்புறம் நம்ம சைல்டிஷாக யோசிக்கிறப்போ நமக்கு வந்து ஒரு தாட்டு, இந்த மாதிரி நம்ம ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வந்து கடைசி வரைக்கும் நிறைவேறாமையே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டோட அப்படியே 10th பக்கம் வந்தேன். ஏன்னா 10th 11th 12th எப்படியோ நம்மளை ரொம்ப சீரியஸாக படிக்க வைப்பாங்க பப்ளிக்குங்கிறதுனால இருந்த ஒரு சான்ஸையும் பக்கத்தில் வரையும் வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு தாட்டோட ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில் நான் அப்படியே அதை கை விட்டுட்டேன். ஆனால் அது ரொம்ப நாள் கழிச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு திடீர்னு அது என் கையில் டபுளாக திரும்பி வந்துச்சு. இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தால இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு போடுற அந்த இன்டர்னல் மார்க்குக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கொடுப்பாங்கன்னு. அந்த மாதிரி இங்கிலீஷ் டீச்சர் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு இன்டர்வியூ செஷன், அதாவது 2 பேர் வந்து ஒரு கான்வர்சேஷன் பேசிக்கிற மாதிரி இங்கிலீஷில் ஆளுக்கு ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த டைட்டிலில் வந்து பேசிக்கோங்கடா அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் வந்து என்னென்னா அப்துல் கலாமும் இன்டர்வியூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நானும் இன்னொரு பையனும் சொல்லி பண்ண ஆரம்பித்தோம். அப்போ வந்து எனக்கு தான் திடீர்னு இந்த தாட் வந்துச்சு, நம்ம அப்துல் கலாம் வாய்ஸ்லாம் முன்னாடியே எடுத்திருக்கோமே, ஏன் இப்போ இதை அங்கே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட். அவர் வாய்ஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ப்ளஸ்ஸு அப்போது 12th படிச்சுக்கிட்டு இருந்த டைமில் தான் இந்த சூரிய போட்டர் படமும் வந்துச்சு. அதில் சின்னதாக ஒரு கேமியோ பண்ணியிருப்பாங்களே, தம்பி மதுரையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாய்ஸ் வரும் குறுக்க. அந்த மாதிரி அந்த டைமில் எடுத்து பேச ஆரம்பிச்சது. நான் நல்லா தான் பேசுவேன், நம்ம ஏன் இது இந்த
ஸ்கிரிப்டில் வந்து என்னுடைய வாய்ஸையும் ஆட் பண்ணிக்கூடாது, எப்படியோ இங்கிலீஷ் நம்ம அந்த அளவுக்கு பெருசாக பேசி பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி வந்ததுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போயிட்டோம். ஆனால் நெக்ஸ்ட்டு நாங்கள் 2 பேர் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரப்போ எனக்கு கொஞ்சம் நர்வஸ்னஸ் வர ஆரம்பிச்சுது. ஒரு வேளை நம்ம பண்ணுறது யாருக்குமே பிடிக்காம இது சொதப்பிச்சுன்னா எல்லோரும் முன்னாடி அசிங்கமாக போயிருமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட். ஆனால் ஸ்கிரிப்ட் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு அவருடைய வாய்ஸை நான் பேசி முடிக்கிற அந்த மூமெண்ட்டு, லாஸ்ட்டு பெஞ்சிலேருந்து ஒரு பொண்ணு வந்து எக்ஸைட்மெண்ட்டில் கத்துது. நான் யாரான்னு சொல்லிட்டு பட்டுன்னு திரும்பி பார்த்தா அது என்னுடைய க்ரஷ்ஷு தான். என் லைஃப்பில் வந்து இன்னைய வரைக்கும் மறக்க முடியாமல் எனக்கு நடந்த ஒரு ஃபஸ்ட்டு ப்ரைடு மூமெண்ட்டுனா அதுதான். ஆரம்பிக்கிற வரைக்கும் பயந்துக்கிட்டே இருந்தேன்னா ஃபஸ்ட்டு அந்த டயலாக்கை பேசி முடித்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்டேருந்து அப்படி ஒரு ரெஸ்பாண்ட் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் கான்ஃபிடென்ஸாக போக ஆரம்பிச்சிட்டேன். ஸ்கிரிப்டில் இல்லாததெல்லாம் உட்காந்து நான் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் கிளாஸே என்ஜாய் பண்ணி அதுக்கப்புறமா பயங்கரமாக எல்லாருமே தான் என்ஜாய் பண்ணாங்க, என்கரேஜ் பண்ண ஆரம்பித்தாங்க. பேசி முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு பெஞ்சில் போய் உட்கார்றப்போ பசங்க க்ரௌட் அப்படியே வந்துச்சு. டே செம்மையாக பண்ணுறடா, சூப்பராக பண்ணுறடா அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து ஒரு பொண்ணு வயசு என் பேரை சொல்லி கூப்பிட்டே இருக்குது. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரை விளக்கிட்டு அப்படி பார்க்குறப்போ அந்த சைட்லேருந்து அந்த பொண்ணு பயங்கரம் எக்ஸைட்டடோட சிரிச்சுட்டு என்னை பார்த்துட்டு எப்பட்றா பண்ணேன், சூப்பராக பண்ணேன், செம்மையாக பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு என் கூட பேசிட்டு இருந்தது. அப்புறம் அந்த டைம்லேருந்து தான் நம்மளும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுறோம் போல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சுது. அந்த இன்சிடெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுடைய இங்கிலீஷ் டீச்சர் தான் வந்து அந்த வருஷம் கிறிஸ்மஸுக்கு ஸ்கிட்டு வந்து ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கு வந்து அவங்க தான் கோஆர்டினேட்டர். அவங்க தான் வந்து நடிக்கிறதுக்கெலாம் ஆள் வந்து செலக்ட் பண்ணுறப்போ அந்த ஸ்கிட்டில் வந்து கடைசியில் நானும் எனக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டைலாக் பேசி நடிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் முதல்ல எனக்கு கிடச்சிது. ரொம்ப வருஷமாக நானே பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசையாக ட்ரை பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் நானே மறந்துட்டு விட்டுட்டு போனதுக்கப்புறம் அது திரும்ப என்கிட்ட வந்த ஒரு மூமெண்ட். அது வந்து எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு அந்த டைமில். அது கூடயே இன்னொரு எக்ஸைட்டிங்கான விஷயம் ஒன்று நடந்தது. என்னன்னா, அந்த ஸ்கிட்டில் வந்து மேரியாக நடிக்கிறதுக்கு என்னுடைய க்ரஷ்ஷு தான் வந்து அந்த கேரக்டரில் வந்திருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு இருந்த தாட் திடீர்னு என்ன வந்துச்சுன்னா, ஓகே நம்ம கூட நடிக்கிறதுல வந்து நம்ம கிளாஸ் பையன் ஒருத்தன் தான் இருக்கான், அந்த பொண்ணு வருது, அப்புறம் மீதி பேர் ஜூனியர்ஸு 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் ஆள் வராங்கன்னு பார்த்த உடனே இருக்கிறதுலையே நம்ம தான் ரொம்ப மெச்சூர்டாக தாடியெல்லாம் வச்சுட்டு இருக்கோம். அதனால் மேரி கூட ஜோசஃபாக நடிக்கிறதுக்கு அந்த கேரக்டரை நமக்கு தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இப்போ ரீசெண்டாக அந்த பரிதாபங்கள சுதாகரோடைய ரியாக்ஷன் ஒன்று வரும், ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவர் எக்ஸைட்மெண்ட்டில் ஜாலியாக ஐயான்னு சொல்லிட்டு குதிச்சுட்டு ஆடுவார்ல, அந்த மாதிரி என் மனசுக்குள்ளே ஒரு இன்ப வெள்ளத்தில் நான் முழுகினேன். ஆனால் அது திடீர்னு உடைக்கிற மாதிரி என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து 3 ராஜாக்கள் கேரக்டர் ஒன்று கொடுத்து அந்த கேரக்டரை என்னுடைய ஜூனியர் பையன்கிட்ட கொடுத்துட்டாங்க. டயலாக் பேசி நடிக்கிறது, ராஜா கேரக்டரே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நல்லதாக நடக்குது அப்படின்னா கூட இருந்தாலும் அந்த ஜோசப் கேரக்டர் அப்போ கிடச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ண ஒரு மூமெண்ட். பக்கத்துலேயே நின்று பண்ணுற ஒரு கேரக்டரை மிஸ் பண்ணிட்டோமேன்ற மாதிரி அது சில்லித்தனமாக நான் இப்போ யோசிச்சிருக்கேன். அப்புறம் அதுவும் நல்லபடியாக முடிஞ்சுது. ஸ்கூலும் கிட்டத்தட்ட முடிகிற சுச்சுவேஷன் வந்தது. இந்த படத்துலலாம் வந்து ஸ்கூலு காலேஜு இதெல்லாம் முடிகிற டைமில் தான் வந்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரியான நிறைய சீன்ஸ்லாம் நிறைய படத்தில் பார்த்துருக்கேன். அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் 1 நாள் முன்னாடியே முடிஞ்சுது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்புக்கு, பயாலஜிக்கு 2 நாள் கழிச்சு தான் முடிஞ்சுதுங்கிற மாதிரி இருந்ததுனால லாஸ்ட் டே நம்ம ஸ்கூலாண்டே போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்து என்ன பண்ணேன்னா ரெடிலாம் ஆனேன். ஆனால் ஒரு பயத்தில் வந்து என்ன ஆச்சுன்னா, சரி வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் லீவ் வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் வீட்லேயே இருந்தேன். ஸ்லைட்டாக அப்பப்போ அந்த பொண்ணுடைய ஞாபகம் வந்துட்டு போகும், ஒரு கிளிம்ஸ் மாதிரி அந்த டைமில். அதுக்கப்புறம் மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து போன வருஷம், அதாவது எப்படி சொல்கிறது, 2022 கிறிஸ்மஸ் அப்போது அந்த ஜீசஸோடைய பர்த்து பிறக்கிற சினாரியோ வந்து ஒரு ஸ்கிரிப்டாக பண்ணியிருந்தோம்ல ஸ்டேஜில், அப்போ தான் வந்து பார்த்தேன். அதே மாதிரி அதுக்கு அடுத்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு வந்து எங்கள் ஊர் சர்ச்சில் அந்த பொண்ணை பார்த்தேன். திரும்பவும் பார்த்ததுக்கப்புறம் இதுதான் சான்ஸு சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனை நான் ஆனால் அங்கேயும் நேரில் சொல்லலை. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்த டைமில் தான் வந்து
அடுத்த வருஷம் நியூ இயர் ஆரம்பிக்கிறப்போ 2023 நியூ இயர் ஜான்வரி அப்போ அந்த பொண்ணுக்கு பர்த்டே வருது. சரி ஓகே, அப்போ வந்து எதனா ஒரு கிஃப்டை கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணி அப்படியே ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்து என்ன பண்ணேன்னா, எனக்கு வந்து ஸ்கெட்ச் பண்ணுற ஹேபிட் இருக்குது. ரொம்ப பிக்காசோ லெவலுக்குலாம் நான் பண்ண மாட்டேன், ஆனால் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணுவேன். அப்போ தான் இந்த லாக்டவுன் டைமில் தான் கற்றுக்க ஆரம்பித்தேன். அந்த பொண்ணுடைய ஃபோட்டோ வந்து என்கிட்ட இருந்தது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணேன்னா, அப்படியே ஒரு ஸ்கெட்சாக வரைஞ்சி பர்த்டே அப்போது கால் பண்ணி விஷ் பண்ணி, கடைசியில் அது நேரில் கொடுக்கறதுக்கு தைரியமே வராமல் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி அப்படியே அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸும் பண்ணிட்டேன். ஃபோன்லேயே ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். லைஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரப்போசல் இந்த டைமில் தான் வந்து நடந்தது எனக்கு. ப்ரப்போஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அது 2 பேருக்குமே எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு சைலன்ஸ் ஒன்று வந்து அந்த பொண்ணு என்னை திரும்பி கேட்டுச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு, சரி என்னை ஏன் பிடிச்சிருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. இப்போ வந்து வளவலன்னு பேசி 2 வீடியோவாக பாட்காஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற அளவுக்கு பேச தெரிஞ்சு எனக்கு அந்த மூமெண்ட்டில் பேச தெரியல. அப்போ வந்து எதுவுமே மைண்ட் ஸ்ட்ரைக் ஆகாமல் ஒரு மாதிரி நான் பிளாங்காக நின்றுட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னா, இல்லைப்பா நமக்குள்ள செட் ஆகாது, நம்ம பேசாமல் ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துடலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே, ஆனால் இதுக்கப்புறம் நீ என் கூட பேசுறதெல்லாம் நிறுத்தக்கூடாது, என் கூட கான்டாக்ட்லேயே இது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ எனக்கு சொன்ன விஷயம் அந்த பொண்ணு இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. இப்போயும் என் கூட டச்சில் தான் இருக்குது. இன்ஃபேக்ட் க்ரஷ் பாவங்கள் வந்து அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸே அந்த பொண்ணுக்கிட்டேருந்து தான் வந்தது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் 2வதாக ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ண போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் தாராளமாக பண்ணிக்கோன்னு சொல்லிட்டதுனால தான் இப்போ இவ்வளோ பெருசாக இந்த வீடியோவை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஆனால் எனக்கு அந்த பொண்ணு என்னை ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்போ வந்து பெருசாக அந்த பிரேக்கப் ஃபீல் அப்படிங்கிறது இல்லாமலே இல்லை. எனக்கு அப்போ இருந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம சொன்னாலும் அந்த பொண்ணு எப்படியோ நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம், எதுக்கு நம்ம கூடலாம் பேசுமா பழகுமானே தெரியாமல் இருந்தோம், கடைசியில் நம்ம கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவே இருந்திருக்குங்கிறப்போ இதை சொல்லாமலே விட்டுறது பெட்டருங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு வந்து தான் நான் ஸ்கூல்லேருந்து எல்லா சுச்சுவேஷனுமே கடந்து வந்துட்டேன். ஆனால் ஒரு பாயிண்டில் அந்த தாட் வந்து ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணி சொல்லியே ஆகணுங்கிற சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறமா தான் நான் ப்ரப்போஸே பண்ணேன். ஆனால் அந்த பொண்ணு அதை அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்காமல் சிம்பிளாக என்னை புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் கான்டாக்டில் இருக்குன்னா, உண்மையாலே என் லைஃப்பில் இருக்க நிறைய ஜெம் பர்சன்ஸில் அந்த பொண்ணு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஜெம்மாக இருந்திருக்கு. அண்டு இதை டைவர்ட் பண்ணுற மாதிரியே சைட் பை சைடு இன்னொரு விஷயமும் நடந்துருந்துச்சு. என்னென்னா 23 தானே ப்ரப்போஸ் பண்ணேன்னு சொன்னேன். அந்த டைமில் தான் நான் காலேஜ் சேர்ந்துட்டேன். சேர்ந்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு நான் சேர போகிறதுக்கு முன்னாடி என்ன தாட் இருந்துச்சுன்னா, அப்போது வந்து என்னோடய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் உடஞ்சி நான் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதனால் என் காலேஜ்லேயும் வந்து நிறைய பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தேன். அது வந்து எனக்கு ஒரு டைவர்ஷனாக இருந்து அப்படியே அது எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு. இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோட நான் அடுத்த வாரம் வரேன். ஓகே, பாய் பாய். யூடியூப்பில் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்குது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் அண்ட் பேசிக்கிட்டு இருக்குது. நான் அவங்க ஆண்டோ. ரொம்ப நாள் ஆச்சு இப்படி லைவாக ரெக்கார்ட் பண்ணி